Welcome back, students. Today we'll start with the class of ecosystem. Ecosystem அப்படினா வந்துட்டு it is usually called as the functional unit of nature. அதாவது ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு எதனால் சொல்கிறாங்க அப்படின்னா யூஸ்வலாக கம்யூனிட்டிஸ், நம்ம கம்யூனிட்டிஸ்னால் என்னென்னு பார்த்துருக்குறோம். கம்யூனிட்டிஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு ஆஃப் எனி ஆர்கானிசம், எந்த ஸ்பீஷீஸாக இருந்தாலும் அந்த கம்யூனிட்டியை வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர். இந்த கம்யூனிட்டிஸ் ஆஃப் ஆர்கானிசம் என்ன பண்ண போகுது அப்படின்னா இன்ட்ராக்ஷன் பண்ணும். எது கூட இன்ட்ராக்ஷன் பண்ணுது அப்படின்னா இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தெம்செல்ஸ், அதாவது அந்த ஆர்கானிசம் வந்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற இன்ட்ராக்ஷன், லிவிங் ஆர்கானிசம்ஸ்குள்ளே இன்ட்ராக்ஷன் அண்ட் இன்ட்ராக்ஷன் வித் தயர் என்விரான்மெண்ட். இதை தான் வந்துட்டு வி கால் இட் ஆஸ் அன் ecosystem. ஸோ இப்போ இன்ட்ராக்ஷன் இருக்குது, அதுக்குள்ளேயும் இன்ட்ராக்ஷன் இருக்குது, அதோட என்விரான்மெண்ட்குள்ளேயும் இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால வந்துட்டு வி கால் இட் ஆஸ் அ ஃபங்க்ஷனல் யூனிட். இந்த ecosystem வந்துட்டு வி கேன் கிளாஸிஃபை இன்டு 2 groups. பேசிக்காக 2 குரூப். ஃபர்ஸ்ட் ஒன் we call it as terrestrial ecosystem. இது எதனால் இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஈகோசிஸ்டம்ஸ் வந்துட்டு வேர்ல்டு ஃபுல்லாக வந்துட்டு படிக்கும்போது வந்துட்டு இட் வில் பி ரிஸ்கி, அதாவது நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். அந்த ரீசனுக்காக வந்துட்டு 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்துட்டு டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம். டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் அப்படின்னா யூஸ்வலி ஆன் லேண்ட் ஈகோசிஸ்டம்ஸ், லேண்ட் மேலே இருக்கிற ஈகோசிஸ்டம்ஸ் வந்துட்டு வி கன்சிடர் ஆஸ் டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம். டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டமோட எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம். ஒரு கம்ப்ளீட் ஃபாரஸ்ட்டை ஒரு ஈகோசிஸ்டமாக கன்சிடர் பண்ணுறது, ஒரு கிராஸ் லேண்டை வந்துட்டு ஈகோசிஸ்டமாக கன்சிடர் பண்ணி நம்ம எடுத்துக்கிறது, இது எல்லாமே வந்துட்டு டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம். இன்னொரு குரூப் வந்துட்டு அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம். ஸோ அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் அப்படின்னா இன் வாட்டர். ஸோ வாட்டருக்குள்ளே வந்துட்டு இருக்கிற ஆர்கானிசம்ஸ் அதை ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ஈகோசிஸ்டமாக கன்சிடர் பண்ணி நம்ம எடுத்துக்கிறது வந்துட்டு அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம். அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள் பாண்ட், ரிவர், இதை வந்துட்டு நம்ம ஒரு ஈகோசிஸ்டமாக கன்சிடர் பண்ணிட்டா we consider it as an aquatic ecosystem. இது 2 பேசிக் குரூப்ஸ். இது இல்லாமல் there is one more group which we call it as man-made ecosystem. அதாவது நேச்சுரலாக இல்லாமல் மேனோட ஹியூமன்ஸோட ஆக்டிவிட்டீஸ்னால் வந்துட்டு if there are some ecosystems developed, அதை வந்துட்டு we call it as man-made ecosystem, also called as anthropogenic ஈகோசிஸ்டம். ஆந்த்ரோபோஜெனிக் ஈகோசிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு அக்வாரியம். நம்ம வந்துட்டு ஒரு அக்வாரியம் மெயின்டைன் பண்ணுறோம், அது ஸ்மாலர் சைஸ், லார்ஜர் சைஸ் அப்படின்னு இல்லாமல் வாட் எவர் மேபி த சைஸ், அப்போது அக்வாரியம் மெயின்டைன் பண்ணுறோன்னா அது. அப்புறம் கிராப் ஃபீல்ட்ஸ், நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணும்போது வந்துட்டு வி டெவலப் கிராப் ஃபீல்ட்ஸ். கிராப் ஃபீல்ட்ஸில் வந்துட்டு ப்ரொடியூசர்ஸ் இருக்குது, கன்சியூமர்ஸ் இருக்குது. ஸோ ஆல் டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வில் பி ப்ரெசென்ட். இப்போது அதோட இன்ட்ராக்ஷன் வந்துட்டு வி ஸ்டடி இட் ஆஸ் மேன்மேட் ஈகோசிஸ்டம். அடுத்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈகோசிஸ்டம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈகோசிஸ்டம் அப்படின்னா ஒரு ஈகோசிஸ்டம் எப்படி இருக்குது, அதில் என்ன இருக்குது, அதில் என்னெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு படிக்கிறது தான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈகோசிஸ்டம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈகோசிஸ்டம் வந்துட்டு we can consider with 3 important characteristic. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இன்ட்ராக்ஷன் ஆஃப் தி ஆர்கானிசம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் கம்யூனிட்டிஸ் வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணுறது தான் ஒரு ஈகோசிஸ்டம்னு சொன்னோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஆர்கானிசம். அந்த கம்யூனிட்டியில் ஈகோசிஸ்டமில் இருக்கிற ஒரு ஆர்கானிசம் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது. அப்போ இந்த இன்ட்ராக்ஷன் ஆஃப் தி ஆர்கானிசம் எது கூட அப்படின்னா வித் இட்ஸ் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். ஸோ பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் கூட வந்துட்டு அந்த ஆர்கானிசம் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறது வந்துட்டு வில் டிஃபைன் அன் ஈகோசிஸ்டம். செகண்ட் கேரக்டரிஸ்டிக் வந்துட்டு ஸ்பீஷியஸ் காம்போசிஷன். ஸ்பீஷியஸ் காம்போசிஷன் அப்படின்னா அந்த ஈகோசிஸ்டமில் என்ன ஆர்கானிசம் இருக்குது, எத்தனை நம்பரில் இருக்குது. ஸோ டைப் அண்ட் நம்பர் ஆஃப் ஆர்கானிசம்ஸ், ஒரு ஈகோசிஸ்டமில் இருக்கிற ஆர்கானிசம்ஸ், அது வந்துட்டு we call it as species composition. தேர்ட் ஒன் வந்துட்டு ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன். ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு எவ்வளோ ஆர்கானிசம்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். யூஸ்வலி நம்ம இதோட டெஃபினிஷன் வந்துட்டு இட் இஸ் கால்ட் அஸ் வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் different species in different levels in an ecosystem. ஸோ ஒரு ஈகோசிஸ்டமில் எவ்வளோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது, அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, அது எப்படி வந்துட்டு பயோட்டிக் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் கூட வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணுது, இது மூணையும் வச்சு தான் வந்துட்டு அந்த ஈகோசிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ண முடியும். தட் இஸ் வாட் வி கால் இட் ஆஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஈகோசிஸ்டம்.
இது ஸ்ட்ராட்டிஃபிகேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதாவது ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டமில் ஒரு லேயரில் வந்துட்டு ட்ரீஸ் இருக்கும், அடுத்த லேயரில் ஷ்ரப்ஸ் இருக்கும், கீழே இருக்கிற லேயரில் வந்துட்டு கிராஸஸ், பிளான்ஸ், சின்ன பிளான்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது. ஸோ இது வந்துட்டு ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன். ஒவ்வொரு லெவல்லையும் வந்துட்டு ஒவ்வொரு ஆர்கானிசம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிறது வந்துட்டு we call it as stratification. இப்போது pond as an ecosystem அப்படின்னு கன்சிடர் பண்ணி we'll see இப்போது pond as an ecosystem. இது எதுக்காக நம்ம வந்துட்டு படிக்கிறோம் அப்படின்னா டு ஸ்டடி அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ecosystem. அப்போ அதில் என்ன ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்குது, என்ன பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்குது, என்ன டைப் ஆஃப் ஆர்கானிசம் இருக்குது, அதோட நம்பர் என்ன, அது எங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ecosystemனு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ பாண்டை வந்துட்டு ஒரு ecosystem-ஆக கன்சிடர் பண்ணி அதில் என்னென்ன இந்த ஃபேக்டர்ஸ் 3 வந்துட்டு எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பாண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் யூஸ்வலி டிஃபைன்ட் ஆஸ் a self-sustainable ecosystem. செல்ஃப் சஸ்டைனபிள் அப்படின்னா இட் டசன்ட் டிபெண்ட் ஆன் எனிதிங் எல்ஸ். ஸோ அதுக்கிட்டேயே எல்லாமே இருக்குது. ஒரு ஈகோசிஸ்டமாக கம்ப்ளீட்டாக அதனால் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆக முடியும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு we call it as a self sustainable ecosystem. ஸோ இந்த பாண்ட் வச்சுட்டு we can study about interactions between all organisms in an aquatic ecosystem. ஸோ ஒரு அக்வாட்டிக் ஈகோசிஸ்டமில் இருக்கிற எல்லா ஆர்கானிசம்ஸோட இன்ட்ராக்ஷன்ஸையும் வந்துட்டு ஒரு ஒரு சின்ன பாண்ட் வச்சு நம்ம ஈஸியாக படிக்க முடியும். ஸோ தட் இஸ் வை we call it as a self-sustainable ecosystem. And pond is usually a shallow water body. அதாவது ஷாலோ வாட்டர் பாடி அப்படின்னா ஆழம் அதிகம் இல்லாத ஒரு வாட்டர் பாடி we call it as a shallow water body. ஸோ ஒரு சின்ன ஸ்பேஸை வச்சுட்டு ஒரு கம்ப்ளீட் ஈகோசிஸ்டமை வந்துட்டு நம்ம படிக்க முடியும் பாண்ட் கன்சிடரிங் பாண்ட் as an ecosystem. இப்போ ஃபஸ்ட்டு அந்த பாண்டில் இருக்கிற ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் மெயினாக வந்துட்டு வாட்டர், அதில் இருக்கிற டிசால்வ்ட் ஆர்கானிக், இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ், இது ரெண்டும் தான். இது வந்துட்டு வெரி இம்பார்ட்டண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர். இன்னொன்று சாயில் டெபாசிஷன் அட் தி பாட்டம். ஸோ அந்த சாயில் எந்த டைப் ஆஃப் சாயில் டெபாசிட் ஆகிருக்கு, எவ்வளோ சாயில் டெபாசிட் ஆகிருக்கு, ஆல் தீஸ் ஆர் இம்பார்ட்டண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் present in பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் ப்ரெசென்ட் இன் தி பாண்ட் வந்துட்டு ஃபஸ்ட் ஆட்டோட்ராபிக் பார்ட், அதாவது ப்ரொடியூசர்ஸ் பார்ட். ஆட்டோட்ராபிக் பார்ட்டில் வந்துட்டு ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ், ஆல்கே, ஃப்ளோட்டிங் அண்ட் சப்மர்ஜ்டு பிளான்ஸ், மார்ஜினல் பிளான்ஸ். இப்போது இதுலேயே வந்துட்டு நம்ம டைப் ஆஃப் ஆர்கானிசம் அதோட பொசிஷனையும் பார்த்துட்டோம். இப்போ ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ் அப்படின்னா தே வில் பி ப்ரெசென்ட் இன் த வாட்டர் பாடி, அதாவது மூவிங் வித் த வாட்டர் கரண்ட். ஆல்கே அப்படின்னா இட் கேன் பி அட்டாச்டு, கீழே அட்டாச் ஆகிருக்கலாம், இல்லை ஃப்ரீ ஃப்ளோட்டிங்காக இருக்கலாம். ஃப்ளோட்டிங் சப்மர்ஜ்டு மார்ஜினல் பிளான்ஸ். ஃப்ளோட்டிங் பிளான்ஸ்னால் சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் பாடியில் இருக்கிற பிளான்ஸ். சப்மர்ஜ்டு பிளான்ஸ்னால் ரூட்டட் பிளான்ஸ். யூஸ்வலாக வந்துட்டு உள்ள ரூட் ஆகிருக்கும், கீழே சாயிலில் அட்டாச் இருக்கும், பட் மீன் டைம் வந்துட்டு தே வில் பி சீன் ஏரியல்லி ஆல்சோ. மார்ஜினல் பிளான்ஸ் அப்படின்னா ஓரமாக இருக்கிற பிளான்ஸ் வந்துட்டு we call it as மார்ஜினல் பிளான்ஸ். இது எல்லாமே வந்துட்டு ஆட்டோட்ராபிக் பார்ட். ஹெட்டிரோட்ராபிக் பார்ட்டில் வந்துட்டு ஸோ இது வந்துட்டு இப்போ ஆட்டோட்ராபிக், ஹெட்டிரோட்ராபிக், டீகம்போசர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பயோட்டிக் ஃபேக்டர்ஸ், அதாவது லிவிங் ஆர்கானிசம்ஸில் வந்துட்டு டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். இப்போது ஹெட்டிரோட்ராபிக் பார்ட்டில் ஜூ பிளாங்க்டன்ஸ், ஃப்ரீ ஸ்விம்மிங், பாட்டம் டுவெல்லிங் ஆர்கானிசம்ஸ். ஃப்ரீ ஸ்விம்மிங் வந்துட்டு எக்ஸாம்பிள் ஃபிஷ்ஷஸ் எடுத்துக்கலாம். பாட்டம் டுவெல்லிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னா ஃபிஷ்ஷஸையும் எடுத்துக்கலாம், மற்ற ஜூ பிளாங்க்டன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜூ பிளாங்க்டன்ஸ், இல்லை மற்ற டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் லைக் ஸ்டார் ஃபிஷ்ஷஸ் இந்த மாதிரி வந்துட்டு, இல்லை பாக்டீரியா, ஃபங்கை இந்த மாதிரி இருக்கிற ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு we call it as bottom dwelling, அதாவது benthic organisms அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா, அந்த ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு we call it as the bottom dwelling organisms. அதுவும் வந்துட்டு ஹெட்டிரோட்ராபிக் பார்ட். அடுத்தது டீகம்போசர்ஸில் மெயின் டீகம்போசர்ஸ் வந்துட்டு ஃபங்கையும் பாக்டீரியாவும், மேபி சம் ஃப்ளாஜலேட்ஸ் ஆல்சோ. இது ஃபங்கை பாக்டீரியா வந்துட்டு we have seen in different type of ஃபங்கை பாக்டீரியா. ஃப்ளாஜலேட்ஸுங்கிறது யூஸ்வலாக வந்துட்டு ப்ரோட்டிஸ்ட் ஆர்கானிசம், அதாவது யூனிசெல்லுலார் ப்ரோட்டிஸ்ட் படித்தோம் இல்லையா, அந்த யூனிசெல்லுலார் ப்ரோட்டிஸ்ட் வந்துட்டு அதில் இருக்கிற ஃப்ளாஜலைட்ஸ் வந்துட்டு தே ஆக்ட் அஸ் டீகம்போசர்ஸ். அதுவும் வந்துட்டு தே கேன் பி ப்ரெசென்ட் இன் தி பாண்ட். ஸோ ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்புறம் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். ஸோ இது வந்துட்டு வி ஹவ் சீன். இப்போ பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம், ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸும் பார்த்துட்டோம். இந்த பயோட்டிக் ஃபேக்டர்ஸில் டைப் ஆஃப் ஆர்கானிசம் பார்த்துட்டோம், அது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு படிச்சுட்டோம். அடுத்தது வந்துட்டு அது எப்படி ஒர்க் பண்ணுது. ஸோ இந்த ஃபங்க்ஷனிங், அப்போ ஒரு ஈகோசிஸ்டமாக வந்துட்டு ஒரு பாண்ட் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா
அதுக்கு மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்துட்டு சோலார் இன்புட். அடுத்தது சைக்ளிங் ஆஃப் டெம்பரேச்சர், என்ன டெம்பரேச்சர் வந்துட்டு அந்த பாண்டில் மெயின்டைன் ஆகுது. டே லென்த் மெயினாக வந்துட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்காக. ஏன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் எவ்வளோ நடக்குதோ அந்தளவுக்கு வந்துட்டு இப்போ ப்ரொடியூசர்ஸ் க்ரோ ஆக முடியும். ஸோ டே லென்த். அடுத்தது கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், எகெயின் டெம்பரேச்சர் சேஞ்சஸ், மற்ற சீசனல் சேஞ்சஸ், இதெல்லாம் வந்துட்டு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த 4 ஃபேக்டர்ஸும் வந்துட்டு வில் டிசைட் த ரேட் ஆஃப் ஃபங்க்ஷனிங். அந்த பாண்ட் ஒரு ஈகோசிஸ்டமாக வேலை செய்கிறதுக்கு இந்த 4 வந்துட்டு இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அப்படி என்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது? ஸோ இந்த 4 ஃபேக்டர்ஸும் வந்துட்டு பாண்டோட ஃபங்க்ஷனிங்கை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுதுன்னு சொன்னோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, மெயின் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு தே ஆர் கோயிங் டு கன்வெர்ட் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் இன்ட்டு ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். அதாவது ஆட்டோட்ராபிக் ஆர்கானிசம்ஸ் இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸாக இருக்கிறத பை ஃபோட்டோசிந்தசிஸ் அதை வந்துட்டு ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸாக மாற்ற போகுது. அடுத்தது வந்துட்டு இந்த ஆட்டோட்ராப்ஸை வந்துட்டு ஹெட்டரோட்ராப்ஸ் ஆர் கோயிங் டு ஈட் அப். ஸோ எனர்ஜி வந்துட்டு ஒரு இடத்துல இருந்துட்டு இன்னொரு இடத்துக்கு. ஸோ ஆட்டோட்ராப்ஸ் ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. இந்த ஆட்டோட்ராப்ஸை வந்துட்டு ஃபுட்டாக யூஸ் பண்ணி ஹெட்டரோட்ராப்ஸ் வந்துட்டு தே ஆர் கோயிங் டு லிவ். இந்த ரெண்டும் வந்துட்டு வென் தே ஆர் கோயிங் டு பி டெட், அதுக்கு வந்துட்டு டீகம்போஷன், மினரலைசேஷன் பண்ணி திரும்பவும் வந்துட்டு இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸை கொண்டு வந்து பாண்டில் சேர்த்து விட போகிறது வந்துட்டு டீகம்போசஸ். ஸோ இது 3ம் வேலை செய்கிறது தான் வந்துட்டு ஈகோசிஸ்டமாக பாண்ட் இருக்கும்போது நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ். அதாவது ஆட்டோட்ராப்ஸ் வந்துட்டு இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸை ஆர்கானிக்காக மாற்ற போகுது. ஹெட்டரோட்ராப்ஸ் இந்த ஆட்டோட்ராப்ஸை கன்சியூம் பண்ண போகுது. இது ரெண்டும், அதாவது ஆட்டோட்ராப்ஸும் ஹெட்டரோட்ராப்ஸும் வந்துட்டு டெட் ஆகும்போது அந்த சப்ஸ்டன்சஸை டீக்ரேட் பண்ணி டீகம்போஸ் பண்ணி அதை திரும்பவும் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸை கொண்டு வந்து அந்த என்விரான்மெண்ட்டுக்குள்ளே சேர்த்த போகிறது வந்துட்டு டீகம்போஷன் ப்ராசஸ் அண்ட் மினரலைசேஷன் ப்ராசஸ். இதுதான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அன் ஈகோசிஸ்டம். ஸோ இப்படி நடக்கும்போது, இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும்போது வாட் இஸ் ஹேப்பனிங், அதாவது அதோட அவுட்புட் என்ன அப்படின்னா யூனிடைரக்ஷனல் மூவ்மெண்ட் ஆஃப் எனர்ஜி. ஸோ ஒரு இடத்துல இருந்துட்டு இன்னொரு இடத்துக்கு, அதாவது சன்லைட்லேருந்து எடுக்கிற எனர்ஜியை ஆட்டோட்ராப்ஸ் யூஸ் பண்ண போது, ஆட்டோட்ராப்ஸ் கிட்டேருந்து ஹெட்டரோட்ராப்ஸ் வாங்க போது, ஹெட்டரோட்ராப்ஸில் இருந்துட்டு டீகம்போசர்ஸ் வாங்க போது, டீகம்போஸ் திரும்பவும் கொண்டு வந்து பாண்டுக்குள்ளே சேர்த்து திரும்பவும் ஆட்டோட்ராப்ஸ் வந்து அதை யூஸ் பண்ண போகுது. ஸோ தேர் இஸ் அன் யூனிடைரக்ஷனல் மூவ்மெண்ட் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ஹையர் ட்ராபிக் லெவல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவுட்புட் ஆஃப் தி ஃபங்க்ஷனிங் ஆஃப். So this is the output of the functioning of an pond as an ecosystem. So ஒன்று வந்துட்டு unidirectional movement of energy, இன்னொன்று வந்துட்டு loss of energy in form of heat. ஏன்னா எனர்ஜி ட்ராவல் ஆகும்போது there will be a loss of energy in the form of heat. அது நடக்கும். And this is 2 main output. அதாவது ஒரு ecosystem ஃபங்க்ஷன் ஆகும்போது கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இந்த 2 unidirectional flow, இன்னொன்று loss of energy in form of heat. அடுத்தது காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம். அதாவது காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம்னா ஒரு ஈகோசிஸ்டம் இருக்கணும், ஒரு ஈகோசிஸ்டம் வந்துட்டு சர்வைவ் ஆகணும் அப்படின்னா அதில் என்னென்னலாம் கண்டிப்பாக இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடக்டிவிட்டி, அதாவது ப்ரொடக்ஷன் ஆஃப் எனர்ஜி. அடுத்தது டீகம்போஷன், அந்த எனர்ஜி வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு ப்ரொடக்டிவிட்டிக்கு யூஸ் ஆகிறதுக்கு திரும்ப வந்து சேரணும், அது டீகம்போஷன். எனர்ஜி ஃப்ளோ, அதாவது எப்படி வந்துட்டு இந்த மூவ்மெண்ட் ஆஃப் எனர்ஜி நடக்குது அப்படிங்கிறது எனர்ஜி ஃப்ளோ. அண்ட் நியூட்ரியன் சைக்கிளிங் மெயினாக வந்துட்டு இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் வந்துட்டு எப்படி சைக்கிள் ஆகிட்டுருக்கு பிகாஸ் ஆஃப் productivity, decomposition and energy flow in the nutrient cycling எப்படி நடக்குது. So first we'll start with productivity அப்படின்னா வந்துட்டு ஒரு substance produce ஆகிறத we generally call it as productivity. அதில் இந்த ப்ரொடக்ஷன் நடக்கணும் அப்படின்னா ஒரு ஈகோசிஸ்டமில் சோலார் எனர்ஜி கண்டிப்பாக இருக்கணும். ஸோ சோலார் எனர்ஜி வந்துட்டு இஸ் அ பேசிக் ரெக்யர்மெண்ட். அது எந்த ஈகோசிஸ்டமாக இருந்துட்டாலும், அக்வாட்டிக், டெரஸ்ட்ரியல், மேன்மேட், எந்த ஈகோசிஸ்டமாக இருந்துட்டாலும் சோலார் எனர்ஜி வந்துட்டு பேசிக் ரெக்யர்மெண்ட். அது இல்லை அப்படின்னா எந்த ப்ரொடக்ஷனும் நடக்க போகிறது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு சோலார் எனர்ஜியை வச்சு நடக்கிற ப்ரொடக்ஷன் வந்துட்டு வி கால் இட் அஸ் ப்ரைமரி ப்ரொடக்ஷன் அப்படின்னா, ஸோ சோலார் எனர்ஜியை வச்சு நடக்குது அப்படின்னா ஆப்வியஸ்லி அதை வந்துட்டு பிளான்ஸ் செய்யணும் பை ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ ப்ரொடக்ஷனில் என்ன நடக்குது, இப்போ நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம், இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸாக ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸாக மாற்ற போகுது. ஸோ ப்ரைமரி ப்ரொடக்ஷன் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் பயோமாஸுங்கிறது வந்துட்டு ஒரு லிவிங் ஆர்கானிசமில் ஸ்டோர் ஆகிருக்கிற அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டரை தான் நம்ம வந்து பயோமாஸ்னு சொல்லுவோம். ப்ரொடியூஸ்டு பர் யூனிட் ஏரியா ஃபார் அ கிவன் பீரியட் ஆஃப் டைம் பை ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு சோலார் எனர்ஜி தேவை. இப்போ பயோமாஸை நம்ம வந்துட்டு ப்ரைமரி ப்ரொடக்ஷனை பயோமாஸில் கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் மெஷர்ட் அஸ் கிராம் பர் மீட்டர் ஸ்கொயர்.
எனர்ஜியாக மெஷர் பண்ணோன்னா கிலோ கேலரிஸ் பர் மீட்டர் ஸ்கொயர். இப்போ ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா வந்துட்டு ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன், என்ன ரேட்டில் என்ன ஸ்பீடில் வந்துட்டு இந்த ப்ரைமரி ப்ரொடக்ஷன் நடக்குது, அதுதான் வந்துட்டு ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது. இந்த ப்ரொடக்டிவிட்டி வந்துட்டு 2 டைப், ஒன்று கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி, இன்னொன்று நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி. கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் பை ஃபோட்டோசிந்தசிஸ், ஜென்ரலாக பை ஃபோட்டோசிந்தசிஸ் மொத்தமாக ப்ரொடியூஸ் ஆகிறது we call it as gross productivity. ஸோ ஜிபிபி அதாவது கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டினா ஒரு பிளான்ட்னால ஃபோட்டோசிந்தசிஸில் அதனால் மொத்தமாக ப்ரொடியூஸ் பண்ண முடிகிற அமௌண்ட் வந்துட்டு வி கால் இட் அஸ் கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ஆனால் ஒரு பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ஃபுட்டு அப்படின்னா அது வந்துட்டு ஆஸ் சச் அப்படியே ஸ்டோர் பண்ணுறது கிடையாது. அதோட எனர்ஜி பர்பஸ்க்காக, அதாவது அதோட ஃபிசியாலஜிக்கல் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபுட்டை வந்துட்டு கொஞ்சம் யூஸ் பண்ண போகுது. ஸோ அது யூஸ் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த பிளான்ட்டை சாப்பிட்ற அனிமலுக்கு, அதாவது நெக்ஸ்ட் லெவல் அனிமலுக்கு வந்துட்டு இந்த கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி கம்ப்ளீட்டாக போய் சேராது. ஏன்னா அந்த ஆர்கானிசம் ஃபோட்டோசிந்தசிஸில் ப்ரொடியூஸ் பண்ணின ஃபுட்டை அதோட பர்பஸ்க்காக கொஞ்சம் யூஸ் பண்ண போகுது. தட் ஒன் வி கால் இட் ஆஸ் ரெஸ்பிரேஷனல் லாஸ். ரெஸ்பிரேஷன் லாஸ் எதனால் சொல்கிறோன்னா, ரெஸ்பிரேஷன் அப்படின்னா இட் இஸ் லாஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏடிபி. அப்போ ரெஸ்பிரேஷனுங்கிறது ஏடிபி ப்ரொடக்ஷன். ஏடிபி ப்ரொடக்ஷனுக்கு அதுக்கு ஃபுட்டு வேணும் ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த ஃபுட்டை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணது? ஃபோட்டோசிந்தசிஸில் மொத்தமாக ப்ரொடியூஸ் ஆனது கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸில் அது ப்ரொடியூஸ் பண்ணின ஃபுட்டை எடுத்து அதோட எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு கொஞ்சத்தை யூஸ் பண்ணிடுது. ஸோ இந்த கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டிலேருந்து கொஞ்சம் கம்மியாக போகுது. அந்த கம்மியாகிற அமௌண்ட் வந்துட்டு வி கால் இட் ஆஸ் ரெஸ்பிரேஷன் லாஸ். ஸோ கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டிலேருந்து ரெஸ்பிரேஷன் லாஸ் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா நமக்கு கிடைக்க போகிறது வந்துட்டு நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ஸோ நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி வந்துட்டு வில் பி அவைலபிள் ஃபார் கன்சப்ஷன் பை ஹெட்டிரோட்ராப்ஸ். ஏன்னா ஆட்டோட்ராப்ஸில் மொத்தமாக ப்ரொடியூஸ் ஆகிறது கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி. அதோட சொந்த யூஸ் போக, அதாவது அந்த பிளான்ட் அதோட ஃபிசியாலஜிக்கல் மெட்டபாலிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ண எனர்ஜியை போக மிச்சத்தை தான் வந்துட்டு ஹெட்டிரோட்ராப்ஸ்க்கு வந்துட்டு பாஸ் பண்ண போகுது. அந்த பாஸ் பண்ணுற அமௌண்ட் வந்துட்டு வி கால் இட் அஸ் நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி. செகண்டரி ப்ரொடக்ஷன் அப்படின்னா ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் இந்த கன்சியூமர்ஸ். அதாவது ஒரு ஃபுட்டை வந்துட்டு ஒரு கன்சியூமர் சாப்பிடுது, ஒரு ஹெட்டிரோட்ராபிக் ஆர்கானிசம். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக வந்துட்டு ஒரு கிரேசிங் அனிமல் அது கிராஸை சாப்பிடுது, அந்த பிளான்ட்டை வந்துட்டு கன்சியூம் பண்ணுது அப்படின்னா அதை கன்சியூம் பண்ணி அதை டைஜஸ்ட் பண்ணி அது வந்துட்டு அதோட ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்காக, அதாவது அந்த அனிமல் அதோட ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்காக சில ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸை அதோட பாடிக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்துட்டு வி கால் இட் அஸ் செகண்டரி ப்ரொடக்ஷன். So rate of formation of organic substances by consumers we call it as secondary production. So primary productivity will be dependent on factors like, ஸோ எப்படி வந்துட்டு ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி நடக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் இருக்கணும் ஒரு ஈக்கோசிஸ்டமில். பிளான்ட் ஸ்பீஷஸ், என்ன பிளான்ட்டில் வந்துட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், ஸோ என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் டைரெக்டாக வந்துட்டு பிளான்ட் ஸ்பீஷஸை அஃபெக்ட் பண்ண போது ஸோ ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணும். அவைலபிலிட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் த பிளான்ட் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தட்டிக் கெப்பாசிட்டிங்கிறது அதனால் எவ்வளோ ஃபுட்டை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஃபோட்டோசிந்தசிஸில் கிவன் பீரியட் ஆஃப் டைமில் ஒரு பிளான்ட்னால் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் தீஸ் ஃபேக்டர்ஸ். இது சம் ஃபேக்ட்ஸ், அதாவது நெட் ஆனுவல் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த ஹோல் பயோஸ்பியர், அதாவது மொத்த எர்த்தையும் வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் ஈக்கோசிஸ்டமாக எடுத்து அதில் நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இட் இஸ் 170 பில்லியன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் இன் ட்ரை வெயிட் பர் இயர். அண்ட் நெட் ஆனுவல் ப்ரொடக்டிவிட்டி இன் ஓஷன்ஸ் வந்துட்டு 55 பில்லியன் டன்ஸ். ஓஷன்ஸ் வந்துட்டு இஸ் கோயிங் டு கவர் மோர் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது நியர்லி 70% ஆஃப் எர்த்தோட சர்ஃபேஸ் ஏரியாவை கவர் பண்ணிட்டு இருக்கிறது வந்துட்டு ஓஷன்ஸ் தான். ஆனால் நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னு பார்த்தா பிளான்ட்ஸை விட வந்துட்டு அக்வாட்டிக் என்விரான்மெண்ட்டை விட டெரஸ்ட்ரியல் என்விரான்மெண்ட்டில் ரொம்ப ஜாஸ்தி, அதாவது 170. ஆனால் அக்வாட்டிக் என்விரான்மெண்ட்டில் 55. ஆனால் அக்வாட்டிக் என்விரான்மெண்ட் தான் வந்துட்டு அக்வாட்டிக் ஈக்கோசிஸ்டம் தான் வந்துட்டு 70% ஆஃப் த டோட்டல் எர்த் சர்ஃபேஸை கவர் பண்ணியிருக்கு. அப்போ அதோட லோ ப்ரொடக்டிவிட்டிக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு சன்லைட்டோட பெனிட்ரேஷன் கம்மி வாட்டருக்குள்ளே. அடுத்தது ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு தே ஆர் யூஸ்வலி ஸ்மால் ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ், இல்லாட்டி வந்துட்டு சில ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ், மைக்ரோஸ்கோபிக் ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ், இதுதான் வந்துட்டு ப்ரொடியூசர்ஸாக இருக்குது. அதனால் ப்ரொடக்ஷன் வந்துட்டு கம்மியாயிடும். ஃபஸ்ட்டு பெனிட்ரேஷன் ஆஃப் சன்லைட் கம்மி, அடுத்தது ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப சின்ன சைஸ், அதனால் வந்துட்டு ப்ரொடக்ஷன் கம்மியாகுது. இன்னொன்று வந்துட்டு இன்ஆர்கானிக் கண்டென்ட். ஏன்னா ஒரு பிளான்ட் க்ரோ ஆகணும் அப்படின்னா அதுக்கு மெயினாக இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் நிறைய வேணும். அப்பார்ட் ஃப்ரம் ஹேவிங் சன்லைட், வாட்டர், இந்த சப்ஸ்டன்சஸை தவிர மற்ற இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் நிறைய தேவைப்படும். அதோட கண்டென்ட் வந்துட்டு ஓஷியன் வாட்டரில் வந்துட்டு இட் இஸ் வெரி லெஸ்.
இன்னொன்று வந்துட்டு தி ஃபோட்டோசிந்தட்டிக் கெப்பாசிட்டி வந்துட்டு டெரெஸ்ட்ரியல் பிளான்ஸில் வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிற ரீசன்னால். ஸோ இந்த 4 ரீசன்னாலையும் வந்துட்டு ஓஷனோட ப்ரொடக்டிவிட்டி வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது, அதாவது ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் டெரெஸ்ட்ரியல் என்விரான்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஓஷனில் வந்துட்டு ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப கம்மி. ரீசன்ஸ் வந்துட்டு இந்த 4 ரீசன்ஸ். ஸோ திஸ் ஒன் வாட் வி ஹவ் சீன் ஸோ ஃபார் இஸ் த ஃபஸ்ட் பார்ட். அதாவது காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டமோட ஃபஸ்ட் பார்ட் ப்ரொடக்டிவிட்டி பார்த்தோம். ப்ரொடக்டிவிட்டினா என்ன? ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி, செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டியில் கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டினா என்ன, நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டினா என்னன்னு பார்த்தோம். ஸோ அதோட ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எதில் வந்துட்டு அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குதுன்னு கம்பேர் பண்ணோம். நெக்ஸ்ட் காம்பனண்ட் ஆஃப் ஈகோசிஸ்டம் வந்துட்டு டீகம்போஷன். ஸோ ஒரு ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் பண்ணுது, அதை இன்னொரு ஆர்கானிசம் கன்சியூம் பண்ணுது, ஃபைனலி அதோட டெத் அண்ட் டீகே, அதுதான் வந்துட்டு டீகம்போஷன். ஸோ பிரேக் டவுன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் டு எகெயின் இன்ஆர்கானிக் மேட்டர். ஸோ இன்ஆர்கானிக் மேட்டரை ஆர்கானிக் மேட்டராக கன்வெர்ட் பண்ணுறது ப்ரொடக்டிவிட்டி. அந்த ப்ரொடியூஸ் ஆன ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை திரும்பவும் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாக மாற்றுறது வந்துட்டு டீகம்போஷன் ப்ராசஸ். இதை பண்ணுற ஆர்கானிசம்ஸை வந்துட்டு நம்ம ஜென்ரலாக டீகம்போசர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒன் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் எர்த்வார்ம். இந்த எர்த்வார்ம் வந்துட்டு வி கால் இட் அஸ் ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட். 2 ரீசன். ஒன்று வந்துட்டு டீகம்போஷன் பண்ணுது, இன்னொன்று வந்துட்டு லூசனிங் ஆஃப் சாயில். ஸோ இந்த 2 ரீசன். இப்போ இந்த டீகம்போஷனால் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் கோயிங் டு என்ரிச் சாயில் ஃபர்டிலிட்டி. ரீசன் அதோட எக்ஸ்க்ரீஷனில் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு ஹாவ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் நைட்ரஜன். அந்த நைட்ரஜன் இருக்கிறதுனால சாயிலோட ஃபர்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் பை டீகம்போஷன் ப்ராசஸ். இன்னொன்று வந்துட்டு லூசனிங் ஆஃப் சாயில். ரீசன் அது பரோயிங் அனிமல்ஸ். அப்போ பரோயிங் அனிமல்ஸ் அப்படின்னா மண்ணுக்குள்ளே வந்துட்டு தே கீப் ஆன் ஃபார்மிங் பரோஸ். அந்த பரோஸ்னால் வந்துட்டு சாயிலோட கண்டென்ட், அதோட திக்னஸ் வந்துட்டு இட் வில் பி லூசன்ட். அதனால் வந்துட்டு இந்த 2 ரீசன்னால் வந்துட்டு எர்த்வார்ம் வந்துட்டு இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட். டெட்ரிட்டஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, டீகம்போஷன் எங்கே நடக்குது, எது மேலே வந்துட்டு டீகம்போசர்ஸ் வேலை செய்யுது அப்படின்னா அது வந்து டெட்ரிட்டஸ் மேலே. தட் இஸ் கால்ட் அஸ் அ ரா மெட்டீரியல் ஃபார் டீகம்போஷன். ஸோ டெட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், அப்புறம் அனிமல் எக்ஸ்க்ரீட்டா, இது எல்லாமே வந்துட்டு டுகெதர் வி கால் இட் அஸ் டெட்ரிட்டஸ். இந்த டெட்ரிட்டஸை தான் வந்துட்டு டீகம்போசர்ஸ், அதாவது அந்த ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு டீகம்போஷன் அப்படிங்கிற ப்ராசஸில் உடைச்சு இன்னும் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸை இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸாக மாற்றும். ஸ்டெப்ஸ் இன் டீகம்போஷன்னா எப்படி டீகம்போஷன் நடக்குது? ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த 3 ஸ்டெப், ஃப்ராக்மெண்டேஷன், லீச்சிங், கெட்டபாலிசம், இது 3 வந்துட்டு சைமல்டேனியஸாக நடக்க போகிறது டெட்ரிட்டஸ் மேலே. ஸோ ஒரு இடத்துல வந்துட்டு டெட்ரிட்டஸ் இருக்குது அப்படின்னா அந்த டெட்ரிட்டஸில் அட் த சேம் டைம் ஃப்ராக்மெண்டேஷன், லீச்சிங், கெட்டபாலிசம் 3மே நடக்கும். ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா லார்ஜர் பீசஸை வந்துட்டு ஸ்மாலர் பீசஸாக உடைக்கிறது ஃப்ராக்மெண்டேஷன். லீச்சிங் அப்படின்னா அதில் இருக்கிற வாட்டர் சால்யூபிள் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் வந்துட்டு சாயிலுக்குள்ளே கலந்து போகிறது வந்துட்டு லீச்சிங். கெட்டபாலிசம் அப்படின்னா அந்த டெட்ரிட்டஸில் இருக்கிற ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸை வந்துட்டு இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாக பாக்டீரியாவும் ஃபங்கையும் மாற்றுறது வந்துட்டு கெட்டபாலிசம் ப்ராசஸ். ஸோ இது லார்ஜர் பீசஸை ஸ்மாலர் பீசஸை பிரேக் பண்ணுறது ஃப்ராக்மெண்டேஷன். வாட்டர் சால்யூபிள் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் சாயிலுக்குள்ளே போகிறது வந்துட்டு லீச்சிங். இது வாட்டர் சால்யூபிள் இன்ஆர்கானிக், அதாவது ஒரு லார்ஜ் பீஸ், ஒரு செல் உடையுது அப்படின்னா அதில் இருக்கிற வாட்டர் சால்யூபிள் சப்ஸ்டன்ஸை சாயிலுக்குள்ளே போகிறது லீச்சிங். அதில் இருக்கிற ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸை வந்துட்டு இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாக மாற்றுறதுக்கு பாக்டீரியாவும் ஃபங்கையும் ஒர்க் பண்ணுது அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்துட்டு கெட்டபாலிசம். இது 3 வந்துட்டு இஸ் கோயிங் டு ஆக்ட் சைமல்டேனியஸ்லி. இது 3 நடந்ததுக்கப்புறம் கிடைக்கிற சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு வி கால் இட் ஆஸ் ஹியூமஸ். ஹியூமஸ் அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் அ டார்க் கலர்ட் சப்ஸ்டன்ஸ். இது ஃபார்ம் ஆகிறதுக்கான ரீசன் ஃப்ராக்மெண்டேஷன், லீச்சிங், கெட்டபாலிசம். இது 3 நடந்து முடியும் போது நமக்கு கிடைக்கிறது வந்துட்டு ஹியூமஸ். இந்த ஹியூமஸ் ஃபார்மேஷன் வந்துட்டு வி கால் இட் அஸ் ஹியூமிஃபிகேஷன். And humus-ஓட characteristic, it is highly resistant to microbial activity. They have extremely slow decomposition. அதாவது once humus form ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு decomposition வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்க போது. They are colloidal in nature and they are the reservoir of nutrients because they are rich in nutrients. ஏன்னா நமக்கு larger substances-ஐ உடைச்சு simpler substances-ஆக மாற்றிருக்கோம். So they are going to be rich in nutrients. இன்னொன்று வந்துட்டு மினரலைசேஷன் அப்படின்னா இந்த ஹியூமஸ் திரும்பவும் டீக்ரேட் ஆகிறது வந்துட்டு we call it as mineralization. So ஃபஸ்ட்டு ஒரு டெட்ரிட்டஸ் மேலே வந்துட்டு ஃப்ராக்மெண்டேஷன், லீச்சிங், கெட்டபாலிசம் நடக்கும். இது 3 நடக்கிறதுனால கிடைக்கிறது வந்துட்டு ஹியூமஸ் ஃபார்மேஷன், ஹியூமிஃபிகேஷன். இந்த ஹியூமஸோட ஃபர்தர் டீக்ரடேஷன் வந்துட்டு மினரலைசேஷன். அப்போ மினரலைசேஷன் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் மினரல்ஸ். அதாவது இது வரைக்கும் சிம்பிளர் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸை இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாக மாற்றி வச்சுருக்கு. அந்த இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸை திரும்பவும் சாயிலுக்குள்ளே ரிலீஸ் பண்ணுற ப்ராசஸ் வந்துட்டு மினரலைசேஷன். ஸோ இது வந்துட்டு ஹியூமிஃபிகேஷன் அண்ட் மினரலைசேஷன் happens in
சாயில். இது வந்துட்டு ஸ்லோவாக நடக்கிற ப்ராசஸ். வேறஸ் இந்த டீகம்போஷன் ஃப்ராக்மெண்டேஷன், லீச்சிங், கெட்டபாலிசம் வந்துட்டு அட் த சேம் டைம் டெட்ரிட்டஸ் மேலே ஆக்ட் பண்ணி வேகமாக நடக்கிற ப்ராசஸ். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரேட் ஆஃப் டீகம்போஷன், அதாவது டீகம்போஷன் எவ்வளோ ஸ்பீடாக நடக்குதுங்கிறத டிசைட் பண்ணுற கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆக்சிஜன். ஸோ கம்ப்ளீட்டாக ஆக்சிஜன் இருக்கும்போது மட்டும்தான் வந்துட்டு டீகம்போஷன் நடக்க போகுது. அடுத்தது கெமிக்கல் காம்போஷன் ஆஃப் த டெட்ரிட்டஸ். ஸோ டெட்ரிட்டஸில் இருக்கிற கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் வில் சி அது என்னென்ன காம்பவுண்ட்ஸ், அது எப்போ ஸ்லோவாக ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணும் அப்படின்னு. அடுத்தது கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் வந்துட்டு டெம்பரேச்சரும் சாயில் மாய்ஸ்சரும். இப்போது கெமிக்கல் காம்போஷன் படித்தோம் இல்லையா, அந்த கெமிக்கல் காம்போஷனில் வந்துட்டு டெட்ரிட்டஸில் வந்துட்டு லிக்னின் கைட்டின் நடந்துச்சு அப்படின்னா, லிக்னினும் கைட்டினும் நிறையா இருந்துச்சு அப்படின்னா டீகம்போஷன் ஸ்லோவராக இருக்கும். இதே வந்துட்டு அந்த டெட்ரிட்டஸில் நைட்ரஜன், வாட்டர் சால்யூபிள் சப்ஸ்டன்சஸ் லைக் கார்போஹைட்ரேட், சிம்பிள் கார்போஹைட்ரேட், செல்லுலோஸ், செமி செல்லுலோஸ், இந்த சப்ஸ்டன்சஸ் எல்லாம் இருக்கும்போது டீகம்போஷன் வந்துட்டு ஃபாஸ்டர் ரேட்டில் நடக்கும். இந்த டெம்பரேச்சரும் சாயில் மாய்ஸ்சரும். ஸோ இப்போ கிளைமேட்டிக் கண்டிஷனில் டெம்பரேச்சர், சாயில் மாய்ஸ்சர் பார்த்தோம். அது எப்படி வந்துட்டு ரேட் ஆஃப் டீகம்போஷனை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் கோயிங் டு ஆக்சுவலி அஃபெக்ட் தி ஆக்டிவிட்டி ஆஃப் சாயில் மைக்ரோப்ஸ். ஏன்னா நமக்கு டீகம்போஷனுக்கான மெயின் ரீசன் சாயிலில் இருக்கிற மைக்ரோப்ஸ் லைக் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. அந்த பாக்டீரியாவையும் ஃபங்கையும் டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணுறது வந்துட்டு டெம்பரேச்சரும் சாயில் மாய்ஸ்சரும். ஸோ டெம்பரேச்சர், சாயில் மாய்ஸ்சர் மைக்ரோப்ஸை அஃபெக்ட் பண்ண போது அதனால் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் தி ரேட் ஆஃப் டீகம்போஷன். டீகம்போஷனுக்கான ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் வந்துட்டு வார்ம் அண்ட் மாய்ஸ்ட் என்விரான்மெண்ட். ரீசன் வந்துட்டு வார்ம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சர், மாய்ஸ்ட் என்விரான்மெண்ட், ப்ரெசன்ஸ் ஆஃப் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். ரீசன் எகெயின் ஃபங்கையும் பாக்டீரியாவும் வந்துட்டு மாய்ஸ்ட் என்விரான்மெண்ட்டில் வந்துட்டு இட் வில் பி ஏபிள் டு க்ரோ ஈஸிலி. அன்ஃபேவரபிள் கண்டிஷன் அப்படின்னா லோ டெம்பரேச்சர், இன்னொன்று ஆனரோபயோசிஸ், அதாவது ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆனரோபிக் கண்டிஷன்ஸ், அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் நம்ம வந்துட்டு அனரோபிக் கண்டிஷன் சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனில் வந்துட்டு டீகம்போஷன் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு பி அன்ஃபேவரபிள்னால் நடக்காது. லோ டெம்பரேச்சர்லேயும் அனரோபிக் கண்டிஷன்ஸ்லேயும் நடக்காது. வேகமாக நடக்கிறது ஃபேவரபிள் கண்டிஷன் வந்துட்டு மாய்ஸ்ட் அண்ட் வார்ம் என்விரான்மெண்ட். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு வி ஹவ் சீன் ஈகோசிஸ்டம்னா என்ன, ஈகோசிஸ்டமில் இருக்கிற காம்பனன்ட்ஸ் என்ன, காம்பனன்ட்ஸில் வந்துட்டு சோஃபார் வி ஹவ் சீன் அபவுட் தி ப்ரொடக்டிவிட்டி, டீகம்போஷன் பார்த்தோம். ப்ரொடக்டிவிட்டினா என்ன, அதோட டைப்ஸ் என்னென்ன, அடுத்தது டீகம்போஷன் என்ன நடக்குது, எப்படி நடக்குது, என்ன ஆர்கானிசம்ஸ் அதுக்கு ரெஸ்பான்சிபிள், என்ன ஃபேக்டர்ஸ் அதுக்கு வந்துட்டு ஃபேவர் பண்ணுது, அன்ஃபேவரபுளாக இருக்குன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வில் see about எனர்ஜி ஃப்ளோ அண்ட் நியூட்ரியன் சைக்ளிங். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். டவுட் இருந்தால் குரூப்பில் கேளுங்க. வில் டிஸ்கஸ் இட் இன் த குரூப். தேங்க்யூ.